தொடர்ச்சியான சர்ச்சைக்கு நடுவில் மாட்டிக்கொண்ட பிக் பாஸ் பிரபலம் ஜூலி. எனக்காக ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னா எம் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க காவல்துறையினர். இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? ஜூலியின் இன்ஸ்டாகிராம் பரபரப்பு வீடியோ. எனக்காக ஆக்ஷன் எடுங்கன்னா ஏன் என் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க? என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. அதாவது ஜூலியை சுற்றி சர்ச்சைகளா இல்ல சர்ச்சைகளுக்கு நடுவில் ஜூலின்னு சொல்ற மாதிரி பல விஷயங்கள் ஜூலி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஜூலி மேல இந்த அரசியல் கட்சிகள் இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வரக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை இருந்தது. ஜூலி வந்து கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க, அவரும் அவர் தோழியும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. யாரு போட்டதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சி கார்த்திக் அவர்களும், அதே மாதிரி இப்போ பிரச்சனையில் உள்ளானார்ல அட்வொகேட் நெல்சன், அவரும் வந்து சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜூலியும் அவர் தோழியும் சேர்ந்து கிட்னி திருட்டுல பல அமௌண்ட் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க, பல பேருக்கு கிட்னி தரேன்னு சொல்லிட்டு தராம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க மேல ஒரு கேஸ் எழுந்திருந்துச்சு. அந்த விஷயம் போயிட்டு இருந்தது. அப்போ ஜூலி அவர்கள் வந்து போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மார்ச் 16ஆம் தேதி. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 8 பேர் என் மேல அவதூறு பரப்புறாங்க, நான் வந்து இந்த மாதிரி கிட்னி திருட்டுல ஈடுபடலை, என் மேல வந்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மார்ச் 16ஆம் தேதி. அதற்கப்புறம் தொடர்ந்து எலெக்ஷன்லாம் வந்துச்சு. எலெக்ஷன்ல வந்து ஜூலி அவர்கள் வந்து ஒரு கட்சியினருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, பல கேம்பெயின் பண்ணாங்க. அந்த டைம்ல ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மெரினா பீச்சில் வந்து அவங்க தனியால ஒரு சின்ன போராட்டம் மாதிரி பண்ணாங்க. போராட்டமும் பிரச்சாரம் கலந்து. எப்படின்னா, ஒரு கையில வந்து தாவேகாவை வந்து ஆதரிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு பதாகையும், அதே மாதிரி திமுகவை வந்து ஆதரிங்க அப்படின்னு ஒரு பதாகையும் ரெண்டையும் கையில வச்சுட்டு ஒரு சின்ன போராட்டம் மாதிரி பண்ணாங்க. அது ஒரு கேம்பெயினா போச்சு. அப்ப வந்து போலீஸ் வந்து நீங்க பர்மிஷன் வாங்காம இப்படி பண்ணக்கூடாது, இது தப்புமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு அவங்களை அப்ப அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதற்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சது, ஆட்சி மாற்றம்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 18ஆம் தேதி வந்து ஜூலி அவர்களுக்கு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு லெட்டர் வருது. என்ன அப்படின்னா, நீங்க கொடுத்த கேஸ் வந்து கிரிமினல்ல வராது, இது வந்து சிவில்ல வரும், அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. ஸோ அந்த லெட்டரை தொடர்ந்து அதற்கப்புறம் மே 31ஆம் தேதி ஆணையர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, எனக்கு தாவேகா சார்பில் ஒரு மாதிரி என்னை அச்சுறுத்துறாங்க, என்னை வந்து அவதூறாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ரொம்ப ஒரு மனம் நோகும்படியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என் கரு கலைஞ்சிருச்சு, என் குழந்தை என்னை விட்டு போயிட்டாங்க, அதுக்கு காரணம் என்னை இப்படி அவதூறாக பேசி என்னை மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, அதுதான் காரணம்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாங்க. அது பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆட்சி மாற்றம் தான் இத்தனைக்கும் காரணம், திமுக ஆட்சியில் எல்லாம் சரியாக இருந்தது, தாவேகா ஆட்சிக்கு வந்த அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியும் அந்த பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பல்வேறு விஷயங்களை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நேற்று, அதாவது அவருக்கு வந்து ஒரு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு கால் வருது. என்னன்னா, உங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதையுமே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவா போட்டு அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ என் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல, ஆனா இப்போ வந்து என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த மெரினால ஒரு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, இந்த மாதிரி திமுக ஆதரிச்சு தாவேகாவை எதிர்த்து, அந்த போராட்டத்துக்கு அப்ப வெறும் லெட்டர் மட்டும் எழுதி வாங்கிட்டு இப்போ வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது எந்த வகையில நியாயம், இந்த தாவேகா ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சனி ஞாயிறு கோர்ட்டுக்கு லீவு, என்னை 4 மணிக்கு வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருக்கீங்க, இது எந்த அளவுக்கு இழுக்கும், என்ன விஷயம், இது எனக்கு ஒன்றும் புரியல, பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜூலி அவர்கள் வந்து கிட்னி திருட்டுல ஈடுபட்டாங்களோ இல்லையோ, இல்லை அவங்க வந்து பல சர்ச்சைகளுக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்காங்களோ இல்லையோ, என்னவாக இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல ஒருத்தர் அவதூறா பேசுறது தப்பான விஷயம்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதாவது யாராக இருந்தாலும் நேரடியாக சந்திக்கணும், நேரடியாக வச்சு பேசணும். அதை தாண்டி இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் அவரை பற்றின தவறான ஒரு அவதூறு பரப்புறப்போ அது என்னவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு மன அழுத்தத்தை கொண்டு போய் தான் விடும். அதனால நாம் அதை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜூலி சம்மந்தமான கேஸில் என்ன கேஸ் அப்டேட் வரும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.
ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.